கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளில் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்தான் ஜென்ம விரோதி. சாத்தானை பற்றிய சில காரியங்களை இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து படிக்கப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையின் பெரிய ஒரே எதிரி சாத்தான். அவன் மூலமாக அநேக தீமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உலகத்திலே நடைபெறுகின்றன. அவனை குறித்து அறிந்து கொள்வது நல்லது. சாத்தானுடைய ஆழ்தத்துவம், சாத்தானுடைய அரசியல், சாத்தானுடைய ஆழங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமாக, கர்த்தருக்கு பிரீதியாக இந்த உலகத்திலே வாழ முடியும். பரலோகத்திலிருந்து பாதாளத்திற்கு தள்ளப்பட்டவன் சாத்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன், எதற்கு, எப்படி, இன்னும் அவன் இருக்கிறானா, இருந்தால் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஏராளமான தூதர்களுடைய பெயர்கள் வேதத்திலே வர்ணிக்கப்படுகின்றன. நம்முடைய வேதத்திலே இன்னும் தள்ளுபடி ஆகமங்களிலே பல பெயர்கள் சொல்லப்படுகின்றன. அந்த பெயர்களில் சில நம்முடைய வேதத்தில் உள்ளது, வெளியே உள்ளது. ஒரு சில பெயர்களை பார்ப்போமா? முதலாவதாக லூசிஃபர். அவன்தான் சாத்தான். பரலோகத்தில் இருக்கும் பொழுது லூசிஃபர் பூமியிலே தள்ளப்பட்ட பிறகு அவன் சாத்தானாக மாறினான் என்று சொல்லி வேதத்திலிருந்து வழங்கி கொள்கிறோம். பிறகு தூது சொன்ன ஒரு தூதன் காபிரியேல், நற்செய்தி ஆங்காங்கு சென்று சொல்லக்கூடிய ஒரு தூதன். ஆண்டவருக்காக போர்களை நடத்தியவன் மிகாவேல். அவன் சேனைகளின் தலைவன் என்று சொல்லலாம். அதற்கு அடுத்தாற் போல ரஃபேல் என்று கூறுகிறார்கள். வேதத்தில் இந்த பெயரை காணவில்லை. மற்ற ஆகமங்களிலே அந்த பெயர்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக தள்ளுபடி ஆகமத்திலே குணமாக்குவதற்குள்ள வரம் பெற்றவன் ரஃபேல் என்று சொல்லி அவருடைய வேதம் அறிவிக்கிறது. இப்படி பலவிதமான தூதர்களை வேதத்தில் பார்க்கும் பொழுது லூசிஃபர் படைக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் கற்பிக்கிறது. எசேக்கியேல் 28 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 14 எசேக்கியேல் 28 சாத்தானை பற்றிய விவரங்கள் சொல்லப்படுகின்றன. அவற்றை ஒரு தடவை நான் வாசித்து விட்டால் திரும்ப செய்தியை கவனிப்பது நமக்கு இலகுவாக இருக்கும். முதலாவதாக எசேக்கியேல் 28 எடுத்துக்கிடுவோம். 11ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர், மனு புத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி, தீரு ராஜாவாக சாத்தான் வர்ணிக்கப்படுவதாக பார்க்கிறோம். அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். என்ன பேரு பிசாசுக்கு? முத்திரை மோதிரம். நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ஏதேனில் இருந்தவன் இப்பொழுது விளங்குகிறதா? ஏதேனில் இருந்தவன் ஏவாளை வஞ்சித்து பிறகு ஆதாமும் வஞ்சிக்கப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகபட்ச, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் பொன்னு முன்னை மூடிக்கொண்டிருந்தது. அப்பேற்பட்ட அழகு,
அப்பேற்பட்ட வசீகரம், அப்பேற்பட்ட கவர்ச்சி. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் படைக்கப்பட்டவன். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் அவனாக உண்டானவன் அல்ல. ஆண்டவரை எதிர்த்து நிற்க எந்த விதமான தகுதியும் திராணியும் அவனுக்கு கிடையாது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில், அதாவது படைக்கப்பட்ட நாளில், உன் மேள வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. மெல்லிசை மன்னன் இந்த சாத்தான் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்தில் நான் வாசிக்கிறோம். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். பரிசுத்த பர்வதத்தில் வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். அவனை அக்னி ஒன்றும் செய்யவில்லை. அவன் பரிசுத்தனாக இருக்கும் பொழுது, தேவனுக்கு பயந்தவனாக இருக்கும் பொழுது. ஆனால் கடைசியில் அக்னி கடலில் தள்ளப்பட்டானே, பரிதாபமாக அவன் மாண்டானே. தொடர்ந்து அவனை குறித்து நாம் பார்க்கிறோமே. 15ஆம் வசனம் மீண்டும், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். சிருஷ்டிக்கப்பட்டு பாவ முன்னிலை காணப்படும் வரைக்கும் குற்றமற்றவனாக இருந்தாய் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். அடுத்தாற் போன்ற வசனம் 16, உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். வியாபாரம், பிஸ்னஸ், பண ஆசை, பொருளாசை, அதிலிருந்து பாவம் ஆரம்பிக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பண ஆசை இல்லாமல் நாம் வாழும் பொழுது பரிசுத்தராகிய தேவனுக்கு சொந்தமாக இந்த உலகத்தில் ஜீவிக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 6ஆம் வசனம் முதல், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஆதாயத்திற்கு மேல் ஆதாயம், மிகுந்த ஆதாயம். தேவ பக்தி எப்பா? போதுமென்ற மனது உடுக்கவும் உண்ணவும் உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, நிர்வாணமாகத்தானே பிறந்தோம். இதிலிருந்து ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நிர்வாணமாகத்தான் போக போகிறோம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். இங்கே விழுகிறார்கள், வெளிநாட்டிலே விழுகிறார்கள். கணவனும் மனைவியும் பணத்திற்காக பிரிந்து வாழும் பொழுது கேட்கவே வேண்டாம். சில கதைகள் வெளியே தெரிகிறது, சில கதைகள் வெளியே தெரியவில்லை. மதிகேடும் சேதவுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, ஓடு, நாடு, போராடு. அப்படி வாசிக்கிறோம் 11ஆம் வசனத்தில், நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அடுத்த வசனம், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அப்போ நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் என்று சொல்லி பவுல் தீமோத்தேயுவை பாராட்டுவதாக நாம் பார்க்கிறோம். படைக்கப்பட்டவன், பணம் பொருள் ஆசையில் விழுந்தவன், தொடர்ந்து அவனுடைய வீழ்ச்சி காணப்படுவதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அதே எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல், உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருவாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவிலே இராதபடிக்கு அழித்து போடுவேன் என்று தொடர்ந்து சொல்வதாக பார்க்கிறோம். ஞானமுள்ளவன், அழகுள்ளவன், கவர்ச்சிகரமானவன். 17ஆம் வசனம், உன் அழகினால் உன் இருதயம் மெட்டிமையாயிற்று. முதலாவதாக ஆஸ்தி, இரண்டாவதாக அழகு. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொல்லி சிம்சோன் சென்றானே, அவனுடைய மன வாழ்க்கை மரண வாழ்க்கையாக மாறியது. உன் அழகினால் உன் இருதயம் மெட்டிமையாயிற்று. உன் மினுக்கினால், கவர்ச்சி, எவ்வளவு தூரம் மினுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மினுக்கி இருக்கிறான். உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய்.
உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். தள்ளி போட்டார். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும். வியாபாரம் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. வியாபாரிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வியாபாரம் நல்லது. வியாபாரிகளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக்கிலா பிரிஸ்கில்லாள் கூடாரம் உடையக்கூடிய வேலையை, வியாபாரத்தை செய்து வந்தவர்கள். பரலோகராஜ்யம் முத்துக்களை தேடக்கூடிய வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. நல்லது. ஆனால் வியாபாரங்கள் கர்த்தருடைய சித்தப்படி, ஆண்டவருடைய சுத்தத்தின்படி செய்யப்பட வேண்டும். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கள்ள கணக்கு, கள்ள கையெழுத்து எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது வியாபாரிகளுடைய கடமையாகும். 18 மீண்டும் உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அனிதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாள். ஆகையால் உன்னை பட்சிப்பதற்காக ஒரு அக்கினியை நான் உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்றார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். படைக்கப்பட்டவன் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய மகிமைக்காக வாழ கடமைப்பட்டவன். ஆனால் அவனோ பைத்தியக்காரனாக மாறினான். ஆண்டவரால் தண்டிக்கப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய மகிமைக்காக இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். We are created for God's glory. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்ற பழமொழிகளை எல்லாம் நான் கேட்டுக்கிறோமே. ஆக ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய அளவிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்தலாம்? நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். எப்படி மகிமைப்படுத்தலாம்? ஒன்று, மனம் திரும்புங்கள். பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாக மாறுங்கள். அதைத்தான் யோவான் 1:14 வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். ஆண்டவருடைய மகிமையை கண்டு அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுவது எப்படி? யோவான் 1:12-13 பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ ஆரம்ப கட்டமே ஆண்டவரை மகிமைப்படுத்தலிலே முதலாவது கட்டமே மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கை. பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக மன உண்மை. உண்மை உத்தமாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி 1 பேதுரு 4:11 பிலிப்பியர் 1:11 தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். மனதிலே உண்மை, உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர் என்று சொல்லி 51 சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. அதனாலே கர்த்தருக்கு மகிமை. மூன்றாவதாக மனப்பூர்வமான காணிக்கைகளினாலே கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மல்கியா 1:5-11 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினாலே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள் என்ற கருத்தை யோவான் 15:8 பார்க்கிறோம். சுத்தமான, பரிசுத்தமான, மாசற்ற வாழ்க்கை வாழ்வதன் மூலமாக நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 6:20 நாம் காண்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். மறவாது ஆண்டவரை நாள்தோறும் துதி செலுத்தி வாழும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். கடைசியாக ஆண்டவருக்காக மரிப்பதில்லை, முடிந்தால் இரத்த சாட்சியாக மரிப்பதில்லை, ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருவோம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அப்படியாக நாம் பார்க்கிறோம். மரணத்தின் மூலமாக நீதிமானுடைய மரணம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருக்கு பிரியமாக இருக்கிறது, அருமையானது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. மரணத்தினாலே கூட ஆண்டவருக்கு மகிமை. இப்படியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டுமே ஒழிய ஆண்டவரை மறுதலித்து வாழக்கூடாது. இந்த சாத்தானோ ஆண்டவரை மறுதலித்து வாழக்கூடிய வாழ்க்கையைத்தான் கடைபிடித்தான். முதலாவதாக சாத்தான் படைக்கப்பட்டவன், இரண்டாவதாக பெருமை பிடித்தவன்.
என்று 15, 17 வசனங்களிலே நாம் வாசித்தோம். 15, 17 வசனத்திலே அவனுடைய அழகினாலே, அவனுடைய ஆஸ்தியினாலே, அவனுடைய வியாபாரத்தினாலே, அவனுடைய பண பொருள் ஆசையினாலே பெருமை பிடித்தவனாக இருந்தான் என்று சொல்லி வேதம் அவனை குறித்து கற்றுக் கொடுக்கிறது. பெருமையின்றி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி அவன் தன்னைத்தான் உயர்த்துகிறான்? ஏசாயா 14 பாருங்கள். ஏசாயா 14:15 முதல். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே பிசாசு, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போவாய் என்று தொடர்ந்து சொல்லப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். பெருமை பிடித்தவர்கள் தள்ளப்படுவார்கள், துரத்தப்படுவார்கள், வெறுக்கப்படுவார்கள், ஒதுக்கப்படுவார்கள் என்றெல்லாம் வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. அழிவு முதலாவதாக அகந்தை வரும், தொடர்ந்து அழிவு வரும். பிசாசு எப்படி பெருமை பிடித்தவனாக இருக்கும் பொழுது கீழே தள்ளப்பட்டானோ அதுபோல பெருமையை நம்முடைய இருதயத்திலே பிசாசு ஊட்டி நாம் தள்ளப்படுவதற்கு காரணமாக விளங்குவான். பெருமை வேண்டாம், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டு சவுல் பெருமை பெருமை தான் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று அவர்கள் எல்லாம் பாடிய பிறகு பெருமை அவனை ஆட்கொண்டது. தாவீதை எப்படி வீழ்த்தலாம் என்று சொல்லி அவன் ராஜ்ய பாரத்தை கவனித்ததை விட தாவீதை பின்தொடர்ந்தது தான் அதிகமாக இருந்தது. அவனுக்கு எப்படி அது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அவன் தலை தெறிக்க அங்கு மீண்டும் ஓடினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சி. எதற்கு? எனக்கு அவர்கள் 1000 கொடுத்தார்கள், அவனுக்கு 10,000 கொடுத்தார்கள், நான் என்ன குறைந்தவனா? முதலாவது ராஜாவாயிற்றே. பெருமை. வீழ்ந்து போனான், ஈட்டியை நட்டுக்கொண்டு அதில் விழுந்து தற்கொலை பண்ணி கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு சவுல் உண்டே, புதிய ஏற்பாட்டு சவுல், பவுலாக மாறினானே. அவனுக்கும் ஆங்காங்கே பெருமை இருந்தது. அந்த பெருமையை நீக்குவதற்காக ஆண்டவர் ஒரு காரியம் செய்தார். ஐயா, பவுலின் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில் வாசிக்கிறோமே, அது என்னையா? சிலர் கண் வலிங்கிறாங்க, சிலர் காக்கா வலிங்கிறாங்க, அது என்னதுயா? அந்த வசனத்தை நீங்க சரியா வசிருக்கீங்களா? 2 கொரிந்தியர்களை நான் பார்க்கும் பொழுது அந்த முள் என்ன என்று அங்க தெளிவாக நான் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 12:7 முதலாக நான் வாசிக்கப்படுது. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மையின் நிமித்தம், பெருமை, எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, ஏற்கனவே பெருமையான காரியங்கள், மேன்மையான காரியங்கள் அவன் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, அவன் இன்னும் தன்னை உயர்த்தாதபடிக்கு, பெருமை அடிக்காதபடிக்கு, மீண்டும் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னது? அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் கர்த்தரிடத்திலே 3 தரம் வேண்டிக் கொண்டேன். அதற்காக என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார். எனவே கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து அதிக சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் சொல்லுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பெருமை அடிக்காமல் தாழ்மையோடு வாழத்தக்கதாக சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையில சில முள்ளுகளை அனுமதிக்கிறார், சில சத்துருக்களை அனுமதிக்கிறார், சில வியாதிகளை அனுமதிக்கிறார், சில கஷ்டங்களை அனுமதிக்கிறார், சில நஷ்டங்களை அனுமதிக்கிறார், சில ஏமாற்றங்களை அனுமதிக்கிறார். அவை எல்லாம் முள்ளுகள். எதற்காக? நம்மை நாமே உயர்த்தாதபடிக்கு, மேன்மை பாராட்டாதபடிக்கு. கர்த்தரை மேன்மை பாராட்டுவதை விட்டுவிட்டு, சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவதை விட்டுவிட்டு நம்மை நாமே மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கும் பொழுது முள்ளுகள் கொடுக்கப்படுகின்றன. நம்மை நாமே உயர்த்தாதபடிக்கு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திற்கும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திற்கும் வித்தியாசம் உண்டா? உண்டு. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே நமக்கு ஒரு பேர் உண்டாக, பெருமை உண்டாக, ஒரு கோபுரத்தை உண்டாக்குவோம் என்று சொல்லி கோபுரத்தை உண்டாக்கினார்கள். கோபுரத்தை உண்டாக்கியதற்கு காரணம் என்ன? பேர், புகழ்.
பெருமை. ஆண்டவர் அந்த மக்களை சிதறடித்தார், அந்த கோபுரத்தை குட்டிச்சுவராக்கினார். 12ஆம் அதிகாரம் என்ன? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். நம்முடைய பெயரை நாம் பெருமைப்படுத்த கூடாது. நம்முடைய பெயரை ஆண்டவர் சித்தமானால் அவர் பெருமைப்படுத்துவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய பெயர் புகழ் இதற்காக வாழ்ந்து என்னுடைய பெயர் என்னாச்சு, என்னுடைய புகழ் என்னாச்சு, என்னுடைய பெயர் என்று சொன்னால் கொஞ்ச நாள்ல ரிப்பேர். அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை செப்பனிடுவது மிகவும் கஷ்டமாகும். பிசாசு, சாத்தான் முதலாவதாக படைக்கப்பட்டவன், இரண்டாவதாக பெருமை பிடித்தவன். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தபடி அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மூன்றாவதாக பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவன். ஏற்கனவே நாம் வசித்தோமே, பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவன். ஏசாயா 14 பாருங்கள். ஏசாயா 14 முதல், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். என்ன பைத்தியக்காரத்தனமான முட்டாள்தனம்! ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுவதாக பார்க்கிறோம். இதே வசனத்தின் காரியங்களை எசேக்கியேல் 28 நாம் பார்க்கிறோம். தள்ளுண்டு போனவன், கீழே விழுந்தவன், தள்ளப்பட்டவன் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். பெருமை பிடித்தவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. திமிர், பெருமை, கர்வம், இருமாப்பு இதெல்லாம் இருந்தால் நம்முடைய ஜெபத்திற்கே பலன் கிடையாதே. ஏனால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கும் பொழுது ஜெபத்திற்கு எப்படி ஆண்டவர் பதில் கொடுப்பார்? பதில் கிடையாதே. 2 பேர் ஜெபம் பண்ண போனார்கள். ஒருவன் பரிசேயன், அடுத்தவன் ஆயக்காரன். பரிசேயன் என்ன செய்தான்? ஆலயத்திற்குள்ளே போய் குடு 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 என்று உள்ளே ஓடி ஆல்டர் பக்கத்தில் நின்று தன்னை பற்றி தம்பட்டம் அடித்தான். அதுதான் அவனுடைய ஜபம். ஆண்டவரே, நான் பரிகாரர், விபசாரக்காரர் அப்படியெல்லாம் இல்லை ஆண்டவரே, தசம பாகம் கொடுக்கிறேன் ஆண்டவரே, வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை குறித்து சொல்வது மட்டுமல்ல, அடுத்தவனை தாழ்த்துகிறான். அந்த ஆயக்காரனை போலவும் நான் அல்ல என்று சொல்கிறான். எவ்வளவு பெருமை! தன்னை குறித்து தம்பட்டம் அடிப்பது மட்டுமல்ல, அடுத்தவனை பற்றி அறியாமலேயே அவனை குறித்து தாழ்வாக மதிப்பிடுவதாக பார்க்கிறோம். தாழ்வாக ஆயக்காரனை மதிப்பிடலாமா? ஆலயத்தில் 3 விதமான பிரிவுகள். ஒன்று மகா பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது பிரகாரம். அதற்கு வெளியே ஆயக்காரன் நிற்கிறான். அவன் தூரத்திலே நின்று தன் கண்களை ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறானே. ஆலயத்திற்குள்ளே நுழைவதற்கு தனக்கு அருகதை இல்லை என்று சொல்லி மார்பிலை அடித்துக் கொள்ளுகிறான். மாதா இறந்தால், மனைவி இறந்தால் மார்பிலை அடித்துக் கொண்டு அலறுவார்களே, அதுபோல தன்னுடைய பாவத்தின் நிமித்தம், தன்னுடைய குற்றங்களின் நிமித்தம், தன்னுடைய அந்தரங்க ஜீவியத்தின் நிமித்தம், தன்னுடைய அழுக்கை நினைத்து இருதயத்தில் அடித்துக் கொண்டு அவன் ஜெபிக்கிறானே. இவனல்ல, அவனே நீதிமானாக்கப்பட்டு சென்றான் என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர் கற்பிப்பதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தள்ளப்படாத ஜீவியம் செய்ய வேண்டும் என்றால், பரிசேயன் தள்ளப்பட்டான், ஆயக்காரன் அங்கீகரிக்கப்பட்டான். தள்ளப்படாத ஜீவியம் செய்ய வேண்டும் என்றால், கர்த்தரை அண்டி நாடி சார்ந்து ஜீவிக்க வேண்டும் என்றால், எப்பொழுதும் தாழ்மையை தரித்து கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக சாத்தான் முதலாவதாக படைக்கப்பட்டவன், இரண்டாவதாக பெருமை பிடித்தவன், மூன்றாவதாக பரலோகத்தில் இருந்து தள்ளப்பட்டவன், நான்காவதாக படை பலத்தோடு வாழ்ந்தவன். அவனுக்கென்று ஒரு படை, தூதர்கள் மத்தியில் 1/3 பங்கு அவன் வசம் சேர்ந்து கொள்ளத்தக்கதாக அவன் அவர்கள் இழுத்துக் கொண்டான் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். 17, 18 நான் பார்க்கும் பொழுது, எசேக்கியேல் எடுத்துக்கொள்ளுங்கள் 28, 17 முதலாக பார்க்கும் பொழுது, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினிக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். 19, ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள், மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமாக நாம் பார்க்கையிலே, அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். யார்? சாத்தான். அவருடைய தொகை
கடற்கரை மணலத்தனையா இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஏராளமான கூட்டத்தை தன் வசம் சாத்தான் எடுத்துக்கொள்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு என்று சொல்லியும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 10 முதல் பார்க்கும் பொழுது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சாத்தானும் தனக்கென்று ஒரு பெருங்கூட்டத்தை வைத்திருக்கிறானே, அவர்களோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஐயா, சாத்தானை ஜெயிப்பது எப்படி? பல காரியங்கள் வேதத்தில் சொல்லப்படுகின்றன. முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைய நாளிலே பார்ப்போமே. வெளிப்படுத்துகிற விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்துகிற விசேஷம் 12:11 நாம் பார்க்கும் பொழுது, மரணம் நேரிடுகிறதாயினும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், இயேசுவின் இரத்தம் ஜெயம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், தேவனுடைய வசனம் ஆவியின் பட்டயம், தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இரத்தம் 2வது ஆண்டோடைய சத்தியம், இரத்தத்தினாலும் சத்தியத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதத்தை வாசிக்கிறீர்களா? படிக்கிறீர்களா? தியானம் பண்ணுகிறீர்களா? மனப்பாடம் பண்ணுகிறீர்களா? உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன் என்று சங்கீதம் சொல்லுகிறது. 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், I have stored your word in my heart that I may not commit sin against you. I have ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் என் இருதயத்தில். எப்படி? ஒரு நாளைக்கு ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணி தேவ வசனங்களை வைத்திருப்பதனாலே, தேவ வசனம் ஆவியின் பட்டயமாச்சே. ஒரு சோதனை வரும் பொழுது, ஒரு பாவ பரீட்சை வரும் பொழுது பட்டயம் வந்து நிற்கும். பட்டயம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. If there is no sword, there won't be any sanctity. எனவே பட்டயத்தினால் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை முன்னிட்டும் அவர் திருவசனத்தின் முன்னிட்டும் பிசாசை ஜெயித்து இந்த உலகத்திலே வாழலாம். 5வதாக, பாதாளத்தில் விழப்போகிறவன் இன்னும் விழவில்லை. 1வதாக அந்தி கிறிஸ்து விழுவான். 2வதாக கள்ளத்திற்கு தரிசி விழுவான். அதைத் தொடர்ந்து சாத்தான் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்ளுகிறோம். எங்கே பார்க்கிறோம்? வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 9ஆம் வசனம், அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. இவர்களை பிசாசை பின்தொடரக்கூடிய அவனுடைய சகாக்கள் 10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கு தரிசியமாயிருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நரகம் உங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது அல்ல. நரகம் பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் அவனை பின்பற்றுகிறவர்களுக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது. நமக்கு பரலோகம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, இயேசு வேண்டாம், பரலோகம் வேண்டாம், பாவத்திலிருந்து மனம் திரும்ப மாட்டேன், உலக சிற்றின்பங்களை இன்னும் நான் அனுபவிப்பேன், பாவம் எனக்கு பிரதாபம், அதை பாலை போல பருகிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பிசாசை பின்பற்றுவோம் என்றால், அவனை பின்பற்றி அவன் எப்படி அக்கினி கடலில் தள்ளப்பட்டானோ அதுபோல நாமும் தள்ளப்படுவோம். எனவே பாவத்திலிருந்து மனம் திரும்பி இன்றே இரட்சணியத்தின் நாள், இதுவே அனுகிரக காலம் என்பதை உணர்ந்து இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, பாவியான என்னை நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கிருபை உங்களுடைய தாங்கும், ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ளே பொங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும்
உம்முடைய சமூகத்தில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, சாத்தானை பற்றி சில காரியங்களை நாங்கள் படித்து எங்களுடைய வாழ்க்கையை அந்த பாடத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்து நாங்கள் கர்த்தரை பின்பற்ற வேண்டும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு உண்மை யுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நீர் விரும்பக்கூடிய வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும், மற்றவர்களுக்கும் எங்களை ஆசீர்வாதமாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.